தங்கம் விலை கூடுதுன்னா நிறைய வாடிக்கையாளர் வரணும், தங்கம் இன்னும் கூட போது வாங்கி வச்சிருவோம் என்று சொல்லி கூடுற நேரம் வந்து எங்களுக்கு வியாபாரம் கூடுதலாக இருக்குது. குறையிற நேரம் வந்து குறைவாக இருக்கிறது காரணம் இன்னும் குறையும். ஒரு நாள் இப்போ தங்கம் வாங்க வராங்கன்னு சொன்னால் அவங்க எந்தெந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு வரணும்? இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு நகையை வந்து அணியவும் வேணும், அதே நேரத்தில் அந்த நகையை வந்து திடீரென்று விற்க வந்து ஒரு பழைய நகைகளை கொடுத்து அதை புதுப்பிச்சு வேறு நகைகளாக செய்து எடுப்பாங்க. அப்படி செய்யும்போது அந்த விடயம் வந்து அவங்களுக்கு நன்மையாக இருக்குமா? அந்த நகையை வாங்கி நாங்கள் அதை உருக்கிடுவோம். அப்போ நீங்கள் அந்த நகையை தரேக்க வந்து ஒரு நெக்லஸாவோ ஒரு காப்பாவோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு ஆள் இப்போ நகை வாங்க போகிறாங்கன்னா அவங்க எந்த காலப்பகுதியில் வாங்கலாம்? வேர்ல்டு மார்க்கெட், வேர்ல்டில் என்ன விலை போகுதோ, இன்றைக்கு அமெரிக்காவில் என்ன விலை இருந்தால் அந்த விலை இங்கே உடனே இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஷேர் மார்க்கெட்டில் பவுன் விலை கூடுதா குறையுதான்னு ஒவ்வொரு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் தங்கத்தின் விலைகள் வந்து அதிகரிக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? கூடுதலாக அந்த கருப்பு பணத்தை வந்து தங்கத்தில் வச்சுருந்தா, தங்க கட்டி தங்க பாரில் வச்சுருந்தா அதுக்கு வந்து அழிவே கிடையாது. நகையினுடைய விலை குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த அமெரிக்கா கட்டாயம் காசு வேணும், காசு தங்கத்தை விற்று தான் இந்த நாட்டை கொண்டு போகணும்ன்ற நிலைமை ஏற்பட்டால் பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்குறோம். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பவுன் நகை இது வந்து அதிகமான மக்களால் விரும்பி வாங்கப்படுகின்ற ஒரு பொருள். இதனுடைய விலை அண்மை காலமாக அதிகரித்த வண்ணமாகவும் காணப்படுகின்றது, குறைந்த வண்ணமாகவும் காணப்படுகின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த நேர்காணல் அமைந்திருக்க போகின்றது. அழைத்து வந்திருக்கின்றோம் கிரிதாஸ் அவர்களை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த நகை தொழிலில் எவ்வளோ காலமாக நீங்கள் இருக்கிறீங்க? இது வந்து எங்களோட அப்பா ஸ்டார்ட் பண்ண தொழில். கடந்த 1978ஆம் ஆண்டிலிருந்து அப்பா செய்தது. அப்பா இல்லாமல் போன பிறகு மாமாக்கள் செய்தவ. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஒரு 15 வருஷமாக செய்து கொண்டு 15 வருஷமாக அப்படியே பரம்பரையாக செய்து கொண்டு வரீங்க. அண்மை காலமாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போது அரசியல் ஒரு பக்கம் பேசு பொருளாக இருந்தாலும் இந்த நகையினுடைய விலை அதிகளவாக பேசு பொருளாக காணப்படுது. இதுக்கு என்ன காரணம்? இந்த விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே வந்து இந்த விலை ஏற்றத்துக்கான காரணம் இந்த உலக நாடுகள் வந்து ஆஃப்டர் கொரோனா வந்து ஏகப்பட்ட பொருளாதார பின்னடைவை வந்து சந்திச்சிருக்கணும். முக்கியமாக இதில் பங்கு வகிக்கிறது அமெரிக்கா, சைனா, இந்தியா. அந்த தங்கத்தின் ஒரு முக்கிய மாற்றத்துக்கான முக்கிய நாடுகள் இது போன்ற பெரிய நாடுகள். அதிலும் வந்து இப்போ அமெரிக்கா வந்து பாரிய விதத்தில் வந்து பின்னடைவு, பொருளாதார பின்னடைவு அடைஞ்சிருக்கு. அப்போ அதுக்காக அவை செய்கிற அந்த சில வேலை திட்டங்கள் வந்து இந்த தங்கத்தை வந்து விலை கூட வைக்கிது. அமெரிக்கா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, அதுலேயே ஒரு பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லக்குள்ள தங்கத்தின் விலை அதிகமாக தான் காணப்படுது. இந்த தங்கத்தின் விலையும் சரி, வெள்ளியின் விலையும் சரி, அதன் பேசுபொருள் வந்து எப்பயுமே குறையாத ஒரு இது. இப்போ இன்றைய காலத்தில் அதன் விலைகள் வந்து எப்படி போகுது? உண்மையிலே வந்து தங்கத்தின் விலை இன்றைக்கு எவ்வளோ இருக்கும், நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னு கணிக்க முடியாது. இப்போ எவராலும் கணிக்க இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. முந்தியெல்லாம் இப்படி இருந்தது கிடையாது, ஓரளவு ஸ்டேபிளாக போய் கொண்டு இருந்தது. இது வந்து ஏறுனா திடீரெண்டு 4 லட்சம் 4.25 லட்சம் தொடுவது, திடீரெண்டு 3.5 லட்சம் அப்படி வருது. 24 கேரட் தங்கம். அதே மாதிரி தான் வெள்ளியும். தங்கம் கூடுனா கட்டாயம் வெள்ளியும் கூடும். தங்கத்தில் ஒரு மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வெள்ளியும். அப்போ ரெண்டுமே வந்து கூடுனா கூடும், குறைஞ்சா குறையிறதுக்கான அதீத வாய்ப்பு உண்டாதான் இருக்குது. ஒரு ஆள் இப்போ தங்கம் வாங்க வராங்கன்னு சொன்னால் அவங்க எந்தெந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு வரணும்? கூடுதலாக இப்போ 2 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஆக்கள். 2 ஜென்ரேஷன் வருதுன்னா இந்த யங் ஜென்ரேஷன் வந்து அவைக்கு பிடிச்சதை தான் வாங்கினா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லாட்டி இதை நாங்கள் பின்னால் விற்கணும் அப்படின்னு ஒன்றை யோசிக்காமல் அவைக்கு அது வடிவாக இருக்குது. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இதான் நல்லா இருக்குது, கல் இருந்தாலும் பரவாயில்ல, எனாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதை வாங்குறேன்ட்டு வாங்குவேன். இதே ஒரு 30+ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் என்ன செய்வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு நகையை வந்து அணியவும் வேணும், அதே நேரத்தில் அந்த நகையை வந்து திடீரென்று விற்க வந்து ஒரு விலை கூடின ஒரு விலைக்கு விற்கக்கூடிய மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து வாங்குறாக்கள் இருக்கணும். இதே வந்து ஒரு 50+ ஆனாக்கள் வந்து அணிகிறதுக்கு நகையில் வாங்காமல் தங்க காயின்ஸ், தங்க பார் அப்படியானதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும். குறைஞ்ச நேரம் வாங்கி
கூடுன நேரம் விற்கணும். அது ஒரு அவையோட ரிட்டைர்மெண்ட் பிஸ்னஸ் மாதிரியும் செய்கிறார்கள் இருக்கணும். அப்படி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தங்கத்தை வாங்கி பாவனைக்கும் எடுத்துக்கொண்டு விற்கிறதாகவும் இருக்குது. சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா தங்கத்தை இப்போ வாங்கி வச்சுக்கொண்டு அது கொஞ்ச நாள் இப்போ போக இப்போ இன்னொரு வடிவம் வந்து அந்த காலப்பகுதியில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குமென்னு சொன்னால் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அதை கொடுத்து அந்த இருக்கிற பழைய நகைகளை கொடுத்து அதை புதுப்பித்து வேறு நகைகளாக செய்து எடுப்பாங்க. அப்படி செய்யும்போது அந்த விடயம் வந்து அவங்களுக்கு நன்மையாக இருக்குமா? இது வந்து நன்மையாக இருக்குமென்றதை விட வந்து அவைக்கு ஒரு நட்டம் ஒன்று சின்ன ஒரு சிறிய ஒரு நட்டம் ஒன்று வேறு இல்லை. ஏன்னா அந்த பழைய நகை வந்து மார்க்கெட் போயிட்டுது, எங்களுக்கும் அதே மாதிரி தான். அதை அந்த மார்க்கெட் போன நகையை வாங்கி நாங்கள் விற்க மாட்டோம். அப்போ அந்த நகையை வாங்கி நாங்கள் அதை உருக்கிடுவோம். அப்போ நீங்கள் அந்த நகையை தரேக்க வந்து ஒரு நெக்லஸாவோ ஒரு காப்பாவோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு தங்க பவுன் மாதிரி தான் ஏற்றுக்கொள்வோம். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு புது நகை வேண்டேக்க அதுக்கான கூலி சேதாரம் டேக்ஸ் அந்த விஷயங்கள் உங்களுக்கு அட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு நகை வந்து 1 லட்சம் ரூபா பெறுமதியான நகையை கொடுக்க குறைஞ்சது அதுக்கு மேலதிகமாக 15,000 50,000 வரை நாங்கள் வசூலிப்போம். அந்த டிசைனுக்கான காசு அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன போலேயே இந்த சேதாரம் செய்கூலி என்ற 2 விடயங்கள் இருக்குது. இந்த சேதாரம்ன்றது அதிகளவாக பேசு பொருளாக இருக்குது. அது அதிகமான மக்களுக்கு தெரியாது. இது என்ன செய்கூலி என்றா என்ன, சேதாரம் என்ன, இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்கள். உண்மையிலே வந்து செய்கூலி சேதாரம் வந்து இந்த நகை செய்கிற ஆசாரி இல்லாட்டி அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற அவைகளுக்கு போகிற சில லாபம் ப்ளஸ் அவையான நட்டம் ரெண்டுமே இதுக்குள்ளே வரும். இப்போ ஒரு சேதாரம்ன்றது நகை செய்யக்க சின்ன சின்ன துகள்களாகத்தான் அந்த நகை வந்து சேரும். அப்போ உதாரணத்துக்கு 1 கிராம் துகள் வந்து கீழே விழுதுண்டா அதில் நீங்கள் திருப்பி கூட்டி அள்ளி எடுக்க அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து இல்லாமல் போயிடும். அப்போ அதை சேதாரமாகவும் சொல்லணும். இந்த சேதாரத்துக்கு உள்ளதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சேதாரம் என்று சொல்லணும். இந்த சேதாரத்துக்கு உள்ளதான் அந்த நகை செய்கிறார்கள்ன்ற லாபம் இருக்குது. அப்போ அவைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த இதைத்தான் சேதாரம் கூலி என்று. இந்த கூலி என்று கூறப்படுறது அது ஒரு சொற்ப காசு. ஆனால் உண்மையான அவையோட லாபம் என்ன, அவை நகை செய்கிறார்கள், நகையில் தான் அவைக்கு அந்த தங்கத்தில் அவையோட லாபத்தை ஈட்டுக்கணும். ஸோ அவைக்குரிய கூலி அவைக்குரிய லாபம் தான் அந்த சேதாரம். எப்படியும் இப்போ அவர்கள் அந்த இது பயன்படுத்தும் போது அந்த கீழே சிந்துகின்ற அந்த துகள்கள் வந்து பிறகு அது வந்து அவர்கள் கூட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது தானே, அவர்கள் கூட்டி எடுக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதான் நான் சொன்னேன், இதில் வந்து அவைக்கு கூட்டி எடுக்க வந்து அவ்வளோத்தையும் 100% கூட்டி எடுக்கலாது. எப்படியும் ஒரு 60% 65% கூட்டி எடுப்பினோம். இதுக்கான முக்கிய காரணம் சின்ன சின்ன துகள்கள் வந்து அவையோட உடம்புல ஒட்டும், வேர்வையில் ஒட்டும். இப்போ நாங்கள் ஏசி போட்டிருக்கிறோம், ஏசி காற்றுக்கு பறக்கும், இல்லை ஃபேன் போட்டால் பறக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் எல்லாமே எடுக்க முடியாது. முதலாவது. 2வது அந்த சேதாரம்ன்றது அவைன்ற சன்மானம், அவை அந்த வேலை செய்கிறதுக்கான சன்மானம். அப்போ அவைக்கு உண்மையிலேயே வந்து உதாரணத்துக்கு 1 மஞ்சாடி சேதாரம் உண்மையிலேயே கழிவாக போயிருக்குண்டா அவை எங்கள்கிட்ட 2 மஞ்சாடி கேட்பணும். அதுக்குள்ளே தங்களோட லாபத்தையும் வச்சு கேட்பாங்க. இப்போ ஒரு ஆள் இப்போ நகை வாங்க போகிறாங்கன்னா அவங்க எந்த காலப்பகுதியில் வாங்கலாம்? நகை வாங்குறதுக்கான காலம் வந்து இப்போ வந்து எப்போவுமே இந்த ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் விலைகளை பார்த்து தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னொரு காலம் இருந்தது, நம்மெல்லாம் ஒரு இலங்கைக்குள்ளேயே இருந்ததால் கல்யாண சீசன் அந்த மாதிரி சீசன் டைமில் வந்து விலை கூடி குறையும். இப்போ வந்து ஓப்பன் மார்க்கெட். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ள வேர்ல்டு மார்க்கெட், வேர்ல்டில் என்ன விலை போகுதோ, இன்றைக்கு அமெரிக்காவில் என்ன விலைன்னா அந்த விலை இங்கே உடனே இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஷேர் மார்க்கெட்டில் பவுன் விலை கூடுதா குறையுதான்னு ஒவ்வொரு மினிட்ஸும் பார்த்து தான் நாங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவோம். சில வாடிக்கையாளர் வருவனம் ஒரு 1 ஹவருக்கு முதல்ல என்ன இப்படி குறைய விலை சொன்னீங்க, இப்போ திடீர்னு கூட சொல்கிறீங்கன்னா உண்மையான காரணம் எங்களுக்கு அதில் விலைகள் மாறும். ஒரு வெளிநாட்டு நாணயம் ஒரு கரன்சி ரேட் எப்படி அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கோ அதே மாதிரி தங்க விலையும் வந்து பெரிய மாற்றம் இருக்கிறதால நாங்கள் அப்டேட்டாக இருக்கிறோம் என்ற எப்போவுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்காட்டி நாங்கள் பாரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். இப்போ விலைகள் வந்து அண்மை காலமாக கூடிக்கொண்டே போகுது. கூடிக்கொண்டு போன விலைகளை இப்போ நீங்கள் எப்படியும் ஒரு நகையை நீங்கள் கொள்வனவு செய்யும் போது அந்த விலையை கொடுத்து தான் நீங்கள் கொள்வனவு செய்திருப்பீங்க விற்கிறதுக்காக. கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன செய்யும், இந்த அந்த விலை வந்து குறையும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு எவ்வளவு தூரமான நட்டம் ஏற்படும்? எங்களுக்கு இதில் வந்து உண்மையிலேயே வந்து ஸ்டாக் வேல்யூன்னு வரும்போது தங்கம் விலை கூடி இருக்க நாங்கள் ஸ்டாக் வேல்யூ எங்கள்கிட்ட கூடவாக இருக்கும். அதே வந்து
நகை விலை குறையக்க வந்து ஸ்டாக் வேல்யூ குறையும். ஸ்டாக் வேல்யூ கூடும் குறையும். இது வந்து எனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணுமெண்டா, நகை பிஸ்னஸை நான் மூடிக்கொண்டு வெளியில் போய்க்க அதை விற்க வந்து எனக்கு அந்த லாபம் எதிரொலிக்குமே வழிய, நான் பிஸ்னஸ்லேயே இருக்கும்போது அதில் எந்த மாற்றமும் நடக்காது. என்னிட்ட 100 கிலோ தங்க நகை இருக்குண்டா அந்த 100 கிலோ தங்க நகை தான் நான் மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பேன். இதில் வரும்போது கூட விலையோ குறைஞ்ச விலையோ நான் இன்றைக்கு 20 பவுன் விற்றேன்னா 20 பவுனை வாங்கிடுவேன். இப்போ அதால் நான் எந்த நஷ்டத்தையும் வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு. இதே வந்து நான் இன்றைக்கு வாங்கிட்டு ஒரு 2 நாள் கழித்து இன்றைக்கு விற்றுட்டு 2 நாள் கழித்து வாங்குவோம்ன்ற ஒரு யோசனையில் நான் வாங்கினேன்டா. உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் ஒரு 10 பவுன் கஸ்டமருக்கு விற்கிறேன். அந்த 10 பவுன் இன்றைக்கே வாங்காமல் ஒரு 2 நாள் கழித்து நான் வாங்கினேன்டா, அந்த நேரம் விலை கூடி இருந்தால் இந்த 10 பவுன் விற்றதுக்கு எனக்கு நட்டம் வரும். ஸோ இன்றைக்கு நாங்கள் விற்கிறத இன்றைக்கே நாங்கள் கொள்முதல் செய்திருவோம். இந்த நகையில் வந்து சில வடிவங்கள், இந்த சிங்கப்பூர் வடிவம் எல்லாம் சில வடிவங்கள் இருக்குது. அது எப்படி நகை இப்போ நாங்கள் இங்கே இலங்கையில் செய்கிற நகை இருக்குது, சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் ஆகி வர்ற நகைகள் இருக்குது. சிங்கப்பூர் நகைகளுக்கு வந்து ஏன் அந்த குவாலிட்டி கூடன்னா அங்கே இருக்கிற அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெரி ஹை. ஆகலும் அந்த கொஞ்சம் நீட் இல்லாத வேலைகள் நுணுக்கமாக அங்கே வந்து பார்ப்பணும். இங்கே வந்து அவ்வளவு நுணுக்கமாக பார்க்குறது இல்லை. அதால் வந்து அவை இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து வேர்ல்டு வைடுக்கு வந்து பொருட்கள் போகிறதால வந்து அவை ஒரு தங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதால அது இந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. இந்த ஃபினிஷிங், அந்த வேலைப்பாடு, அந்த தரம், அந்த கலர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதால் அந்த நகைகளுக்கு மதிப்பு கூட. ஒரு நகையை செய்யும்போது அதில் இப்போ தனியாக ஒரு நகை செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மோதிரம் செய்ய போகிறோம்னு சொன்னால், அந்த மோதிரத்தில் தனியாக தங்கம் மட்டுமே கலக்கிறது இல்லை, அதில் இரும்பும் கலந்து தான் அந்த குவாலிட்டி தன்மை, அந்த கனமான ஒரு தன்மை ஒன்று வருது. அது எந்த அளவில் அந்த இரும்பு கலக்குறாங்க, தங்கம் அது எந்த அளவில் கலக்குறாங்க? முக்கியமாக இரும்பு நாங்கள் கலக்கிறது கிடையாது. இப்போ வந்து அலோயின்னு ஒரு மெட்டல் ஒன்று வருது, அந்த அலோய் கலக்கிறோம், வெள்ளி கலக்குவோம், இல்லாட்டி செம்பு கலக்குவோம். இது மூன்று தான் ஏதாவது ஒரு பெர்சன்டேஜில் நாங்கள் இதுக்குள்ளே கலக்கிறோம். இதை விட வேறு மெட்டல்ஸ் இருக்குது, அது சரியான பாயிண்ட் ஃபார்மில் வந்து அதில் ஏற்கனவே தங்கத்தில் மிக்ஸ் ஆகியிருக்கும். முக்கியமாக இந்த கலக்கிறது வந்து நாங்கள் 24 கேரட்டில் வந்து எங்கட பாவனைக்கு நாங்கள் விரும்புகிற கலரில் பாவனை கனகாலம் வர்ற மாதிரி 24 கேரட்டில் செய்யலாது. ஆனால் இப்போ 24 கேரட்டில் தங்கம் வருது. கூடுதலாக சைனா அதை இன்வென்ட் பண்ணி மற்ற நாடுகளும் 24 கேரட்டில் செய்யணும். ஆனால் அது இந்த கலர் எங்கட ஏஷியன்ஸுக்கு அந்த கலர் பிடிக்காது. ரெண்டாவது 24 கேரட்டில் நகையாக வரும்போது அதுண்ட உறுதித்தன்மை குறைவாக இருக்குது. 24 கேரட்ன்றது வந்து இந்த செம்போ வெள்ளியோ அலோயோ கலக்காத 999.9% பியூரான தங்கம். அது வந்து எங்கட நாட்டில் பாவனையில் அவ்வளவு இல்லை. நாங்கள் பாவிக்கிறது வந்து சிங்கப்பூர்லேருந்து வர்ற 22 கேரட் தான் நாங்கள் பாவிக்கிறோம். அந்த 22 கேரட்டில் சர்டைன் பெர்சன்டேஜ் வெள்ளி, செம்பு, அதை விட இந்த அலோயும் வந்து கலந்து அந்த கலர் காம்பினேஷன் எங்களுக்கு பிடிச்சமான, நாங்கள் பழக்கப்பட்ட அந்த கலர் எங்களுக்கு கிடைக்குது. அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் அந்த 18 கேரட் 20 கேரட் 22 கேரட் சொல்கிற வித்தியாசம் வந்து நாங்கள் எவ்வளவு செம்பு வெள்ளி கலக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட தன்மை வந்து குறைஞ்சு கொண்டே வரும். தங்கத்தின் தன்மை குறையிறதோட தைரியம் கூடும். இப்போ 22 நகைகளை விட நம்ம அந்த காலத்தில் எங்களோட பாட்டன் பூட்டியாக்கள் பாவித்த 18 கேரட் நகைகள் வந்து தைரியம் கூட பரம்பரையாக பாவிக்கலாம். என்ன காரணம்னா அதில் கலக்கப்பட்ட செம்பு வந்து அதை தைரியமாக்குது. இப்போ அந்த 18 கேரட் நகைகளுக்கு லைஃப் கூட. இப்போ நீங்கள் முதல் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க, தங்கத்தின் முதல் ஆரம்ப காலத்தில் தங்கம் வந்து சொன்னால் விலை கூடுறன்னு சொன்னால் திருமண சீசன்களில் மட்டும்தான் அதோட விலைகள் வந்து அதிகரிக்குது. இப்போ அந்த கொரோனாவுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் முழுக்க அந்த ஒரு நாடு பாதிக்கப்பட்டாலோ, ஒரு யுத்தம் ஏற்பட்டாலோ, அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலோ, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டாலோ, எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் தங்கத்தின் விலைகள் வந்து அதிகரிக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் ஆஃப்டர் கொரோனா பார்த்துருப்பீங்க, கூடுதலான நாடுகள் வந்து அவைகள் இந்த கரன்சியை மாற்றினோம். முக்கியமாக எனக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னா கரன்சி மாறுபடுது, இந்த லேண்டோட வேல்யூக்கள் மாறுபடுது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களால் வந்து கரன்சி, முக்கியமாக இந்த கரன்சி மாறுபடைக்க வந்து இந்த பிளாக் மணின்னு சொல்கிற இந்த கள்ளக்காசு வந்து அந்த பிளாக் மணி வந்து கருப்பு பணம் வந்து
வீணாக போயிடுது. இப்போ நீங்கள்லாம் கிட்டடியில் இப்போ இந்தியாவில எல்லாம் பாருங்கள், அந்த கரன்சி மாற்றினா பிறகு எத்தனையோ கோடி காசுகள் வந்து வீணாகினது. அப்போ என்ன செய்யணும்னா கூடுதலாக அந்த கருப்பு பணத்தை வந்து தங்கத்தில் வச்சுருந்தா, தங்க கட்டி தங்க பாரில் வச்சுருந்தா அதுக்கு வந்து அழிவே கிடையாது. எந்த நாடு இப்போ ஈரோ மாற்றிட்டுது கரன்சியை வந்து, லண்டன் மாற்றிட்டுது, மற்றது இந்தியா மாற்றிட்டுது. அப்படி கரன்சியை மாற்றிக்க வந்து அந்த பழைய கரன்சி வந்து பிரயோசனம் இல்லாமல் போயிடுது. இதே அந்த கருப்பு பணத்தை வந்து தங்கமாக மாற்றி எங்கேயாவது ஒழிச்சு வச்சாலோ இன்னும் வச்சா அதுக்கு அழிவு கிடையாது, மாற்றமும் கிடையாது. அதுதான் முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன். இப்போ இதுலேயும் ஒரு பாதிக்கக்கூடிய விளைவும் இருக்குது தானே. என்னென்னு சொன்னால், இப்போ அதிகளவாக ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னுக்கு முக்கிய காரணமாக இந்த கருப்பு பணம் என்ற விடயம்தான் அதிகளவாக இருக்குது. இப்போ இவ்வாறு இந்த கருப்பு பணங்களை வந்து நகைகளாக தங்க கட்டிகளாக அந்த தங்க காசுகளாக மாற்றி வைக்கும் போது அவர்களுக்குத்தானே அந்த அதிகளவான அது லாபமாக கிடைக்கும். கட்டாயம் அது லாபமாக இருக்கிறதால தான் டிமாண்ட், தங்கத்தின் டிமாண்ட் கூடவா இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஒரு அளவுக்கு மேலே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாது. சில கண்ட்ரீஸில் உங்களுக்கு வருமான வரி அதெல்லாம் சரியான ஸ்ட்ரிக்டாக இருப்பணும். இதே வந்து நீங்கள் தங்கத்தை வாங்கி வீட்டில் தாட்டு வச்சா கூட ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களோட வேல்யூ உங்கள்கிட்ட இருந்து கொண்டு இருக்கும். இப்போ காசு மாற்றினா கூட ஒவ்வொரு 10 இயர்ஸ் இதுக்கு காசுகள் மாற்றி கொண்டு இருக்கணும். அப்படி மாற்றினா கூட தங்கம் வந்து மாற போகிறதே இல்லை. இப்போ எங்களோட மன்னர் காலத்திலேருந்து புதையல் என்று சொல்கிறது அந்த தங்க காசுன்றபடியாக இப்போ திருப்பி நாங்கள் மன்னர் காலத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. என்னென்னா எல்லார்ட்ட கரன்சியும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுது, ஏறுது, இறங்குது. இந்த தங்கத்தை வச்சிருக்கிற ஆக்களுக்கு வந்து அது ஒரு ஸ்டாண்டர்டாக எப்போவுமே அது வேல்யூவாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதால தங்கத்திலேயே இப்போ சில பண்ட மாற்றங்கள் நடக்குது பெரிய அளவில். இப்போ தற்போதைய நிலையில் ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஒரு தங்க கோயினுடைய விலை என்ன மதிப்பாக இருக்குது? ஷேர் மார்க்கெட்டில் விலைன்றதை விட இப்போ நார்மலாக வந்து இப்போ எங்களோட ஊரில் வந்து இப்போ ஒரு தங்க கோயின்ஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இன்றைக்கி 4,58,000 3,58,000 3,60,000 ரூபா ஒரு கோயின்ஸ் வந்து 22 கேரட்டில் தனி தங்கம். இதே வந்து 24 கேரட் தங்கமாக இருந்தால் 24 கேரட் ஒரு 8 கிராம் அதாவது 1 பவுண்ட் கோயின்ஸாக இருந்தால் இன்றைக்கு வந்து 3,90,000 ரூபா முடியும். 3,90,000. இப்போ இந்த தங்கத்தின் விலை அதிகரிக்கும் போது அதுகளை பெற்றுக்கொள்கின்ற வாங்க வருகின்ற மக்கள எண்ணிக்கை எவ்வாறு காணப்படுது? இப்போ நாங்கள் சமீப காலமாக இப்போ நாங்கள் கவனித்ததில் வந்து தங்கம் விலை கூடுதுன்னா நிறைய வாடிக்கையாளர் வரணும், தங்கம் இன்னும் கூட போது வாங்கி வச்சிருவோம் என்று சொல்லி கூடுற நேரம் வந்து எங்களுக்கு வியாபாரம் கூடுதலாக இருக்குது. குறையிற நேரம் வந்து குறைவாக இருக்குது. காரணம் இன்னும் குறையும் குறைய விட்டு வாங்குவோம்ண்டு. ஸோ இது ரெண்டும் இப்போ எங்களுக்கு ஒரு அவதானிக்கக்கூடிய மாதிரி தங்கம் விலை கூடுதுன்றால் எல்லா கடைகள்லையும் வந்து வாடிக்கையாளர் கூடுதலாக இருக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். இப்போ ஒரு தங்கம் வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும், அது எப்படி நாங்கள் அதை அந்த விற்கும்போது ஒரு கோயினை வாங்கி விற்கும் போதாக இருக்கட்டும், அது நகையாக பெற்று விற்கும் போதாக இருக்கட்டும், அதுக்கு பின்னுக்கு வந்து சில காரணங்கள் சில விடயங்கள் காணப்படுது. அது எவ்வாறான விடயங்களாக இருக்கும்? உங்களுக்கு நீங்கள் கோயின்ஸை விற்கும்போது பெரிய அளவில் உங்களுக்கு கழிவு ஏற்படாது. ஏனென்றால் அதுக்கு வந்து கூலி சேதாரம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கோயின்ஸ் நீங்கள் வாங்கும்போது இருந்த அந்த டேக்ஸ் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு குறையுமே வழியாக மற்றபடி மார்க்கெட்டில் என்ன விலை போகுதோ 22 கேரட்டோ 24 கேரட்டோ அந்த விலையின்படி கொள்வனவு செய்வோம் நாங்கள். இதே நேரத்தில் நீங்கள் ஒரு பொருளை நகையை வாங்கி போட்டு அதை விற்கிறீங்கன்னா ஒவ்வொரு நகைக்கு ஏற்ற கழிவு வேறு. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சாதாரண செயின் வாங்குறதுக்கும் ஒரு நெக்லஸ் வாங்குறதுக்கும் ஒரு ஆரம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. செயின் வாங்கும்போது விலை குறைவாக இருக்கும், ஆரம் வாங்கும்போது விலை கூடவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விற்கும்போது செயினை விற்க உங்களுக்கு கழிவு குறைவாக இருக்கும், ஆரம் நெக்லஸ் விற்க வந்து உங்களுக்கு கழிவு கூடவாக இருக்கும். என்ன காரணம்னா அந்த வேலைப்பாடுகள் காரணமாக உங்களுக்கு அந்த கழிவுகள் கூடுதலாக இருக்கும். சராசரி ஒரு பொருளை வாங்கி நீங்கள் விற்க குறைஞ்சது ஒரு 15,000 50,000 நஷ்டம் ஏற்படும் பொருளாக விற்க. இந்த நகையினுடைய விலை குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதா இல்லை அதிகரித்து கொண்டு தானே செல்லும்? குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ என்றால் அமெரிக்கா தங்களோட எக்கனாமியை வந்து இது பண்ணுறதுக்காக சில நேரம் தங்கத்தை விற்றுதுன்ற ஒரு கட்டம் வந்ததுன்றா கட்டாயம் பெரிய மாற்றம் பெறும். இதுவரைக்கும் விற்க இல்லை. அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. அதால் தான் எல்லா நாட்டோடையும் சண்டைகள் பிரச்சனைகள் நிறைய மாற்றங்கள் டாக்ஸேஷன்ஸ் அண்ட் அப்படி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். இதே கட்டத்தில் வந்து அமெரிக்கா கட்டாயம் காசு வேணும், காசு தங்கத்தை விற்று தான்
தன்னை நாட்டை கொண்டு போகணுமென்ற நிலைமை ஏற்பட்டால் பெரிய ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த நகை தொடர்பாக ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்திருந்தீங்க. உண்மையிலே ஒரு நகை வாங்கும்போது எவ்வாறு கவனத்தில் கொள்ள வேண்டும், அதை விற்கும்போது எவ்வளோ கவனத்தில் கொள்ள வேண்டும், சேதாரம், செய்கூலி, இது தொடர்பாக நிறைய விளக்கத்தை தந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.